பரந்தூர் ப்ராஜெக்ட் கேன்சல், தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்படும். என்ன செய்ய போறீங்க? அண்ணாமலை அட்டாக். தமிழ்நாடு சட்டசபையில் இன்று முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவரான அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். சென்னையின் 2வது விமான நிலையத்திற்காக வேறு சில இடங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் புதிய இடம் எது என்பதையும் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஏனெனில் 2வது விமான நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய தாமதப்படுத்துவதால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறைந்தது 10 ஆண்டுகள் தாமதிக்கும் அபாயம் உள்ளது. பரந்தூர் திட்டத்திற்கு மாற்றாக வேறு இடத்தில் 2வது விமான நிலையத்தை அமைக்க தமிழக அரசு நிர்வாக ரீதியாக முடிவெடுத்தாலும் புதிய இடத்தை தேர்வு செய்வது, மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட சட்டப்பூர்வமான அனுமதிகளை பெறுவது, ஒப்பந்த புள்ளிகள் கோருவது, நிலம் கையகப்படுத்துவது, தேவையான உரிமங்கள் பெறுவது என விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வர குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகலாம். அதற்குள் மற்ற மாநிலங்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்படும். இன்றைய தேவைக்கு சென்னை விமான நிலையம் போதுமானதாக இல்லை என்பதை முதலில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சென்னை விமான நிலையத்தின் பரப்பளவு சுமார் 1300 ஏக்கர். ஆனால் ஹைதராபாத் விமான நிலையம் சுமார் 5500 ஏக்கர், பெங்களூர் விமான நிலையம் 4000 ஏக்கர், நவி மும்பை விமான நிலையம் 2866 ஏக்கர், டெல்லி விமான நிலையம் 5100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளன. இவ்வளவு குறைந்த பரப்பளவில் இயங்கும் சென்னை விமான நிலையம் குறைந்தபட்சம் பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும். ஆனால் விமான நிலையத்தில் தரையிறங்கும் பகுதியில் இருந்து வெளியே வந்து உள்ளூர் போக்குவரத்தை அடைவதற்கே பயணிகள் இன்று பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் நுழைவு வாயிலாக இருந்த சென்னை இன்று விமான பயணிகள் கையாளும் திறனில் 5வது இடத்தில் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 3 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சென்னை விமான நிலையத்தை விட டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற விமான நிலையங்கள் முன்னிலையில் உள்ளன. மேலும் சென்னை விமான நிலையத்தில் போதுமான டாக்ஸி வெஹிக்கிள் மற்றும் ஏர் பிரிட்ஜுகள் இல்லாத காரணத்தால் பெரிய விமானங்களை கையாளும் திறன் கொண்ட கோட் F விமான நிலையமாக சென்னை விமான நிலையம் வகைப்படுத்தப்படவில்லை. இதனால் A380 போன்ற மிகப்பெரிய விமானங்கள் தரையிறங்க சென்னை விமான நிலையம் ஏற்றதாக இல்லை. தென்னிந்தியாவில் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் விமான நிலையங்கள் பெரிய விமானங்களை கையாளும் கோட் F விமான நிலையங்களாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சிகள் வரலாம் போகலாம், ஆட்சிகள் மாறலாம். ஆனால் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி பார்க்கும்போது தொலைநோக்கு பார்வையற்ற நிர்வாகத்தின் காரணமாக ஒரு தரமற்ற கட்டிடத்தை விமான நிலையம் என்று அழைக்கும் நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று வருந்தக்கூடாது. எனவே தமிழ்நாடு அரசு இனியும் தாமதிக்காமல் சென்னையின் 2வது விமான நிலையத்திற்கான பொருத்தமான இடத்தை உடனடியாக தேர்வு செய்து விமான நிலையம் அமைக்கும் இடத்தை விரிவுபடுத்த வேண்டும். மேலும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளியான செய்திகளின்படி பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான 5746 ஏக்கரில் சுமார் 1700 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கையகப்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பரந்தூர் திட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ள நிலையில் அந்த 1700 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு இனி என்ன செய்ய போகிறது? இதற்கான தெளிவான பதிலையும் தாவேக அரசு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார்.